நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற, என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், எல்லா வேலையும் முடி, எல்லா வேலையும் முடி. என்னடா சொல்கிற, எல்லா வேலையும் முடியும்னா நான் எவ்வளோ வேலை இருக்குது, நான் உனக்கு கேட்கட்டுமா? நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை நினச்சிங்களோ இல்லையோ, வேலைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே தொடர்ந்து கொண்டே. அப்படியா? வேலைகள் எல்லாம் நீங்கள் சாகிற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமா? ஆரம்பித்த வேலை நீங்கள் தானே ஆரம்பித்ததற்கு முடிவு அப்படிங்கிறது இருக்கணுமா இல்லையா? நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. அந்த ஆரம்பித்த வேலைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கிது தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய தப்பு. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியலை. அதாவது ஆமால ஆரம்பித்தோம், அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குமே, ஒரு கட்டத்தில் செத்து போயிடுறோமே. அப்போ நம்ம ஆரம்பித்த வேலையெல்லாம் அப்படியே டிஸ்கண்டினியூவாக கிடக்கே. அதாவது தொடர்ச்சி அப்படி கட்டாக்கி கிடக்கே. அதுதான் புரியுதா? இப்போ தான் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன இதை நீங்கள் தானாக யோசிக்கவில்லை. அப்போ ஆரம்பித்த வேலைகளை எல்லாம் முடிக்க வேண்டும் தானே, முடிக்க வேண்டும். அது என்ன வேலைகளாக இருந்தாலும் சரி, முடிவு என்று ஒன்று உண்டு. இதெல்லாம் முடிவே கிடையாது அப்படிங்கிற வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இல்லைப்பா, நான் தொட்டு தாலி கட்டின பெண், இந்த பெண்ணுடைய உறவை எப்படி முடித்துக் கொள்கிறாய்? முடிக்க முடியும். எனவே நீ அந்த பெண்ணுடன் தொட்டு தாலி கட்டியது என்பது தொடக்கம். இந்த உலகத்தில் ஆதி என்று ஒன்று உண்டென்றால் அந்தம் என்று கண்டிப்பாக உண்டு. இது மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பித்த எல்லா விஷயத்திற்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் முடிக்க முடியும். அதை தொடர்ச்சியாக வைத்துக்கொண்டே பயணம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலை. அவ்வளவுதான். நீங்கள் யோசிக்கிறதுக்கு இதோ நான் தர்றேன், யோசிங்க. விஷயங்களை நீங்கள் முடிக்க வேண்டும். முடித்ததற்கு பிறகு துறவு மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டதற்கு பிறகு அதற்கு பிறகு எந்த வேலையையும் ஆரம்பம் செய்யாமல் சும்மா இருக்க வேண்டும்.